on Friday. Yeah, so the two sum problem we did the more like optimal solution பண்ணோம் இல்லையா. ஸோ யா அப்புறம் வந்து ஹோப் நீங்க அதை டிக்ஷனரி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனி வாலண்டியர்ஸ் டு டிஸ்கிரைப் how it works? இல்லை யாரையாவது வாலண்டியர் பண்ணிடலாமா? அபவுட் கருணாகரன். இல்லை வேற யாராவது? மணிகண்டன் மேபி. You guys can hear me, right? Sir. Yeah, yes. Do you want to try it, Ijaz? Sir, I will try, sir. Yeah, sure. Sir, basic dictionary பத்தி தான் சார் பார்த்தேன். டிக்ஷனரியில் வந்து ரெண்டு வேல்யூஸ் இருக்கு சார். ஒன்று கீ கரஸ்பாண்டிங் ஆட்டு கோலன் வச்சு வரும் சார். ஃபர்ஸ்ட் சார் டிக்ஷனரி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதோட கீயும் கீ கோலன் வேல்யூஸ் அந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணும் சார். எல்லா வேல்யூஸையும். சரி. சார் இப்போ நம்ம வந்து டிக்ஷனரியில் உள்ள ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க வேல்யூஸை எடுக்கணும்னா நம்ம கீஸை யூஸ் பண்ணி எடுக்கலாம் சார். அதோட கீஸை யூஸ் பண்ணி நம்ம அதோட வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த டிக்ஷனரிஸ்லாம் நம்ம கொடுக்குற ஆர்டர்லேயே தான் சார் ஸ்டோர் ஆகும். ஓகே. தென் அப்புறம் வந்து சார் இது வந்து நம்ம சேம் டேட்டா டைப்ல தான் இருக்கணும், அதோட வேல்யூஸ்லாம் சேம் டேட்டா டைப்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அடுத்த வேல்யூல வந்து வேற ஏதாவது டேட்டா இது கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சார். அது வந்து கீஸுக்கா அல்லது வேல்யூஸுக்கா? வேல்யூஸுக்கு. ஸோ கீஸ் வந்து சேம் டேட்டா டைப்பா இருக்கணுமா அல்லது கீஸும் வேற டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கலாமா? கீஸ் சேம் டேட்டா டைப்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். எனக்கும் ஷூரா தெரியல. ஓகே, ஐ திங்க் சேம் டேட்டா டைப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சேம் டேட்டா டைப்னா அது எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சேம் டேட்டா டைப்னா என்ன சொல்றோம்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சேம் டேட்டா டைப்னா இப்போ வந்து நம்ம வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூல இப்போ இன்டீஜர் கொடுத்தோம்னா சேம் டேட்டா டைப்னா அடுத்தடுத்த வேல்யூஸ்ல நம்ம இன்டீஜர் அப்படிதான் கொடுத்துட்டே வரணும். இது கேரக்டர் கொடுத்தோம்னா கேரக்டர் தான் கொடுத்துட்டே வரணும். பட் இது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்னால இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூல இன்டீஜர் கொடுத்துக்கலாம், அடுத்த வேல்யூல கேரக்டர் கொடுத்துக்கலாம், அடுத்த வேல்யூல இன்டீஜரையும் கேரக்டரையும் சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி அது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். சேம் டேட்டா டைப்னா எல்லா டேட்டாஸுமே சேமா தான் இருக்கணும். ஓகே. ஸோ அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு கீ வேல்யூஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கீ வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டோம்னா சேம் கீ வேல்யூ ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் ஆகாதா இல்ல ஆகக்கூடாதா? ஆகக்கூடாது. டூப்ளிகேட்ஸ் நாட் அலவுட்ஸ்னு போட்டுருந்து. யா. ஸோ ஒரு கீ ஒரு தடவை தான் யூஸ் பண்ணலாம் ஒரு டிக்ஷனரியில. ஸோ இன்னொரு வாட்டி அதே கீக்கு வேற வேல்யூ அசைன் பண்ண பார்த்தா அந்த முதல் இருந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆயிடும் இல்லையா? தட்ஸ் யா. ஓகே. சரி. ஸோ இது வந்து இந்த டிக்ஷனரியை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுல தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் அ ஸ்டெப். அது டிக்ஷனரியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு
he just explained very well actually. ஸோ நான் கேட்டது வந்து லைக் ஆல்சோ லைக் அது அது எப்படி ஒர்க் பண்ணுது இன்டர்னலா. லைக் டிக்ஷனரி வந்து இப்போ நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல, இந்த மாதிரி டிக்ஷனரி வந்து அதில் லுக்கப் பேசிக்கலி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஸ்பெசிஃபிக் கீ நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னா லைக் ஓ ஆஃப் ஒன் கான்ஸ்டன்ட் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அது அது வந்து எப்படி அந்த ஓ ஆஃப் ஒன் அச்சீவ் பண்ணுது அது, அதுதான் அந்த லைக். ஸோ இப்போ ஒரு லிஸ்ட் ஒரு அரே இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு அரேல லெட்ஸ் சே there are n elements in the array, n items இருக்கு அதுல. ஸோ அண்ட் இதுல வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் எல்லாமே நம்பர்ஸ்னு எடுத்துப்போம். இதுல ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும், அதுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி? எனிஒன்? அது ஓ ஆஃப் ஒன்னா இல்ல ஓ ஆஃப் என்ன, ஓ ஆஃப் என் ஸ்கொயரா? யாராவது சொல்ல முடியுமா? ஸோ கொஸ்டின் என்னன்னா, யூ ஹாவ் அ அரே, அதுல லெட்ஸ் சே there are n elements in the array, right? So question is, இந்த அரேல ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணணும். ஓகே, ஸோ பேசிக்கலி லுக்அப் இல்லையா, அந்த ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கா அப்படின்னு லுக்அப் பண்ணணும். ஸோ அதுக்கு மேனுவலாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ ஆர் கிவன் லெட்ஸ் சே 100 நம்பர்ஸ் உங்கள் கையில் இருக்கு. அந்த இதில் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணணும் நீங்கள். ஓகே, ஸோ அதுக்கு ஒஸ்ட் கேஸ் எத்தனை அட்டம்ஸ் எடுத்துக்கும்? ஸோ இப்போ another important திங் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்ல வந்துட்டேன். இந்த பிக் ஓ நோட்டேஷன், இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே எப்போவுமே ஒஸ்ட் கேஸ் சுச்சுவேஷன் தான் பார்ப்போம் நம்ம, நாட் த பெஸ்ட் கேஸ். ஏன்னா இப்போ லெட்ஸ் சே 100 நம்பர்ஸ் லைக் 100 கார்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கார்ட்லயும் ஏதோ ஒரு நம்பர் எழுதி இருக்கு. இதுல லைக் யாராவது கேட்குறாங்க, இந்த நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ பெஸ்ட் கேஸ் என்னவா இருக்கும்? பை லக் நீங்க எடுத்து பார்க்குற ஃபர்ஸ்ட் நம்பரே அவங்க கேட்குற நம்பருக்கு மேட்ச் ஆகலாம் இல்லையா? ஸோ தட்ஸ் அ பெஸ்ட் கேஸ். வாட்ஸ் அ worst கேஸ்? anyone? So like worst case na basically like you're not lucky at all. You may அந்த மாதிரி லைக் இருக்கிறதே மோசமான சுச்சுவேஷன், லைக் லாங்கஸ்ட் டைம் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் worst கேஸ் இல்லையா? ஸோ worst கேஸ் எத்தனை அட்டம்ஸ் எடுத்துக்கும்? உங்க கையில 100 கார்ட்ஸ் இருக்கு, அதுல ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் வெதர் தெர் இஸ் ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் இருக்கா அப்படின்னு அந்த கார்ட்ஸ்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு கார்ட்லயும் ஒரு நம்பர் எழுதி இருக்கு. யா, கோ ஹெட். யார் இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணது? 1 செகண்ட். எப்படி பாக்குறது யார் ஹேண்ட்? யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. யா, ஜஸ்ட் ஸ்பீக் அப். ஆக்சுவலா unmute yourself and just speak up. So, Geeta, can I pick on you? Can you unmute yourself? என்னப்பா, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஜஸ்ட் 100 கார்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு,
அந்த 100 ஈச் கார்டு ஏதோ ஒரு நம்பர் எழுதியிருக்கு. ஸோ your task is like ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர், ஏதோ ஒரு நம்பர், ரேண்டம் நம்பர், அந்த நம்பர் அந்த 100 கார்ட்ஸ்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பெஸ்ட் கேஸ் நான் சொல்லிட்டேன். பெஸ்ட் கேஸ் வந்து நீங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் கார்டே அந்த அந்த கார்டுக்கு அந்த நம்பருக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே. ஸோ ஒஸ்ட் கேஸ் என்ன? ஒஸ்ட் கேஸ் எத்தனை அட்டம்ப்ட்ஸ் எடுத்துக்கும்? சார் ஒஸ்ட் கேஸ் வந்து 100 அட்டம்ப்ட்ஸ் எடுத்துக்கும் சார். யா கரெக்ட். யா ஒஸ்ட் கேஸ் வந்து ஆல் த 100 நம்பரையும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா ஐதர் லாஸ்ட் நம்பர் மேட்ச் ஆகலாம், இல்ல மேட்ச் ஆகாமலே போகலாம், அந்த நம்பர் இல்லாமலே இருக்கலாம். ஸோ pretty மச் நீங்க எல்லா கார்டையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ தட்ஸ் த ஒஸ்ட் கேஸ். ஸோ இப்போ வந்து 100 கார்டு இருக்குன்னா எத்தனை ஒஸ்ட் கேஸ் எத்தனை அட்டம்ப்ட்ஸ் எடுத்துக்கும் அபிகா? Thanks for speaking up, Abhika. So I encourage everybody to just participate in the class. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆக்டிவா டிஸ்கஸ் பண்ணாதானே வந்து கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இல்லையா? அபிகா, ஸோ 100 கார்ட்ஸ் இருக்கும்போது எத்தனை அட்டம்ஸ் எடுத்துக்கும் ஒஸ்ட் கேஸ்க்கு? என்னப்பா மறுபடியும் சைலண்ட் ஆயிட்டீங்க? வேற யாராவது? So she gave the right answer இப்போ இல்லையா? அபிகா gave the right answer. Worst case 100 attempts எடுத்துக்கும். 100 attempts எடுத்துக்கும் சார். Yeah, okay, thanks. So இப்போ அதேதான் இப்போ லைக் ஒரு எக்ஸாக்ட் நம்பர் இல்லாம n நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்கு எத்தனை அட்டம்ஸ் எடுத்துக்கும் ஒஸ்ட் கேஸ்? n அட்டம்ஸ் எடுத்துக்கும். n அட்டம்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றோம். அதுதான் O of n அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ எத்தனை அட்டம்ஸ் எடுத்துக்கும் அந்த மாதிரி அப்படிங்கிறத பார்க்கறது தான் அந்த O of n-ங்கிறத லைக் டினோட் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஒரு அரேல n எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நான் ஒரு நம்பரை லுக்அப் பண்றதுக்கு ஒரு நம்பரோ அந்த அரேல என்ன டேட்டா டைப் வேணா இருக்கலாம் இல்லையா? நம்பர் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்ஸ் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் கேரக்டர்ஸ் இருக்கலாம், இல்ல அதர் அரேஸ் கூட, ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே கூட வச்சிருக்கலாம் இல்லையா? இது மாதிரி எதுவும் என்ன இருக்கலாம். பட் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ n எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது ஃபார் லுக்அப்? இப்போதானப்பா சொன்னீங்க 100 இருந்ததுன்னா 100 n number of elements இருந்ததுன்னா you said n. Yeah, that's so time complexity is worst case sir. Yeah, worst case time complexity எடுத்துக்கிட்டாலே worst case தான். ஸோ பெஸ்ட் கேஸ் பத்தி நம்ம பேசவே மாட்டோம். ஏன்னா பெஸ்ட் கேஸ்ங்கிறது ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மேட்ச் ஆயிடும் இல்லையா? ஸோ பட் ஒஸ்ட் கேஸ்ல தான் நம்ம ஒரி பண்ணிக்கணும் ஆக்சுவலா இல்லையா? ஸோ அது ஸோ அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? Ijaz, you said sir. Yeah, அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் ஒரு அரேக்கு லுக்கப்புக்கு? Use case சார். Yeah. So n elements அந்த அரேல இருந்ததுன்னா நீங்க அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி O of 1 அப்படி சொன்னீங்கல்ல, ஒரு இதுல எழுதும்போது ஒரு போனாடி கோடிங்ல, அது வந்து இதுக்கு என்ன சிச்சுவேஷன் என்ன வரும்னு கேக்குறாரு. O of n square. இல்ல இப்போ வந்து n அந்த அரேல n எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒஸ்ட் கேஸ் எத்தனை அட்டம்ஸ் எடுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு? n attempts. n attempts. ஸோ அந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் தான் அந்த பேசிக்கலி டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது. ஸோ அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ? என்னது? n தான் சார். O of n, not O of n square. O of n. I heard O of n square earlier. அதனால தான் சொல்றேன். So O of n. Excuse me, Sasi, very good morning. Yeah, morning. Hey, I think it's good evening there, okay?
Have you included the second years for today? ஐயோ நான் இமெயில் பார்க்கலையே ஆக்சுவலா. அதான் இமெயில் மிஸ் பண்ணிட்டீங்களோ? சரி அப்ப நாளைக்கு ஜாயின் பண்ணிக்க சொல்லவா? யா தேங்க் யூ. யா ஓகே 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 சசி, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. ஓகே. ஸோ இப்போ வந்து ஸோ இப்போ ஒரு சிம்பிள் அரே இருந்ததுன்னா அதில் லுக்கப்புக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n இல்லையா? ஸோ ஆனால் அதே வந்து ஒரு டிக்ஷனரியில் இஃப் ஐ ஹேவ் 100 என்ட்ரிஸ், லெட்ஸ் சே டிக்ஷனரியில் லுக்கப்புக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது எவ்வளோ அந்த ஸோ எல்லா நம்பரும் லெட்ஸ் சே வி ஹேவ் இட் அஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கீயாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் டிக்ஷனரியில். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் டிக்ஷனரியில் லுக்கப்புக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி. எனிஒன்? ஸோ லைக் அதானே மெயினாக நம்ம பார்த்தோம். டிக்ஷனரிக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, அந்த லுக்கப்புக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இஸ் மச் பெட்டர். அதனால தான் அந்த டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ டிக்ஷனரியில் இந்த மாதிரி O of n வந்து அரேக்கு, O of 1 O of n வந்து அரேல சர்ச் பண்ணணும்னா டிக்ஷனரியில் சர்ச் பண்ணணும்னா ஒரு நம்பர் இருக்கா அப்படின்னு இல்லையா பார்க்கறதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் O of 1 ஆக்சுவலா. இட்ஸ் O of 1ன்னா ஒரே ஒரு அட்டம் தான் எசென்ஷியலா. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து தெர் ஆர் சம் கார்னர் கேசஸ் வேர் அது மாறலாம். பட் மோஸ்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் டிக்ஷனரியில் O of 1 தான் லுக்கப். ஸோ ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் நீங்கள் O of 1ன்னே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் அரேக்கும் டிக்ஷனரிக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ் டிக்ஷனரி எப்படி கொடுக்குது அதுதான் வந்து நீங்க லைக் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா. ரைட். ஐ ஸ்டில் லீவ் தட் as an exercise to everybody. ஏன்னா வந்து நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைக் நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிக்ஷனரியை யூஸ் பண்ணுறது ஒன்று, ரைட். ஸோ டிக்ஷனரியில் எப்படி நான் வேல்யூஸ் போட்டு வச்சுக்கலாம், ஐ மீன் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ ஹவு டு யூஸ் த டிக்ஷனரி. பட் ஹவு டஸ் த டிக்ஷனரி ஒர்க் இன்டர்னலி, லைக் இது வந்து காமன் ஃபார் ஆல் த லாங்குவேஜஸ், ரைட். மீன் ஸோ ஜாவாலையும் அந்த ஹேஷ் மேப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ பேசிக்கலி டிக்ஷனரியாக அங்கே ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைக் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் மேபி த டெர்மினாலஜி யூஸ்ட் ஃபார் திஸ் data structure could be different, but yeah, underlying concept is the same. Okay, so yeah, maybe யாராவது அதை பத்தி படிச்சீங்களா ஆக்சுவலா, லைக் இந்த மாதிரி அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி? anyone else? ஸோ ஓகே, ஸோ அது இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போய் இந்த டிக்ஷனரி லைக் how does it work, like just search online, like there are a lot of articles explaining very well how does it work அப்படின்னு சொல்லி அதை சர்ச் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம இதை பற்றி கண்டினியூ பண்ணுவோம் அந்த டிஸ்கஷனை. ஓகே. ஸோ இப்போ வந்து let me share my screen. ஓகே. ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் பார்த்தோம் நம்ம. லைக் ஒரு ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் we create a dictionary and அந்த டிக்ஷனரியில்
இந்த இன்புட் அரேல இருக்க ஒவ்வொரு நம்பரையும் அதில் கீஸாக போட்டு அப்புறம் அந்த இண்டெக்ஸ் நம்பரை அதில் வேல்யூஸாக யூஸ் பண்ணி ஒரு டிக்ஷனரி பில்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லைக் இந்த இந்த ஒன்ஸ் வி ஹேவ் த லைக் டார்கெட்லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ண பிறகு கிடைக்குது செகண்ட் நம்பர். ஸோ அந்த செகண்ட் நம்பர் இந்த டிக்ஷனரியில் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் இங்கே இந்த இஃப் திஸ் நம்பர் இஸ் இன் திஸ் டிக்ஷனரி அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக அங்கே வந்து இன்னொரு ஃபார் லூப் வச்சு போட்டிருந்தோம் இல்லையா? இந்த இன்னொரு ஃபார் லூப்பில் போய் ஒவ்வொரு நம்பராக சர்ச் பண்ணி அந்த நம்பருக்கு வந்து கரெக்ட் நம்பருக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம். அதான் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு லைக் அந்த டிஸ்கஸ் பண்ணாமே 100 கார்டு இருக்கு, அந்த 100 கார்டில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மேட்ச் ஆகுது, எந்த நம்பர் ஏதாவது நம்பருக்கு இந்த நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு கார்டாக எடுத்து பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் பண்ணோம். வேற ஒரு ஃபார் லூப் போட்டு ஒவ்வொரு நம்பராக எடுத்து இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம். பட் இப்போ வந்து நம்மகிட்ட ஏற்கனவே இந்த டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டதுனால சிம்பிளா லைக் O(1) டைம் காம்ப்ளெக்சிட்டியில் அந்த நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஏர்லியர் அந்த ப்ரீவியஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் 2 ஃபார் லூப், இந்த ஃபார் லூப் ஒன்று இருந்தது, அதுக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இந்த இடத்துல இருந்தது இல்லையா? ஸோ அதை மாற்றிட்டு இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். ஸோ திஸ் இங்கே தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸே வருது. இங்கேயும் ஒரு ஃபார் லூப் போட்டு யூஸ் பண்ணோம்னா என்ன ஆயிருக்கும், லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி இங்கே ஒரு O of n வந்துடும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு O of n வந்துடும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக இப்போ மொத்த இந்த ஃபார் லூப்புக்கு மொத்தமாகவே O of n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி வருது. ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு நிமிஷம். So yeah, so இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ அந்த நம்பர்ஸ் வந்து ரேண்டமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் 100 கார்ட்லையும் நம்பர்ஸ் வந்து ரேண்டமா அடுக்கி வச்சிருக்கோம். அப்படிதான் வந்து ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா அப்படின்னு பாக்குறது ஒவ்வொரு கார்டா எடுத்து பார்த்தா தான் முடியும் இல்லையா? பட் அதுக்கு பதிலாக நீங்க வந்து அதை ஒரு ஆர்டரா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர்ஸ் எல்லாம் சார்ட் பண்ணி ஒரு ஆர்டரா போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து லைக் சே அந்த நம்பர்ஸ் வந்து 1 to 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் ஆர் 1 to 1000 நம்பர்ஸ் வந்து இருக்கலாம். அதுல 100 நம்பர்ஸ் வந்து கார்ட்ஸ்ல எழுதி இருக்கு. ஸோ நீங்க ஆனா சார்ட் பண்ணி அதை ஆர்டரா வச்சுட்டீங்கன்னா, இப்போ நான் ரேண்டமா ஓகே 950 இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா தெரியும் 950 won't be in the beginning of that card இல்லையா? அங்கே சின்ன நம்பர் தான் இருக்கும். ஸோ யூல் ஆட்டோமேட்டிக்லி கோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த நம்பர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங் தேர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலே வந்து கொஞ்சம் லுக்கப் வந்து ஸ்பீடப் ஆகிடும், ரைட்? ஸோ அது மாதிரி தான் இந்த டிக்ஷனரி ஆக்சுவலாக லைக் ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்பீடப் கொடுக்குது. அதுதான் நீங்கள் வந்து like I want you to look up and learn and we'll discuss tomorrow. Okay, so இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்துக்கே வருவோம். ஸோ இங்கே வந்து நான் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல லைக் ஒரு டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டு அந்த செகண்ட் ஃபார் லூப்ல நமக்கு தேவையான 2 நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 2 pass அப்படின்னு சொல்லலாம். 2 pass அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் பேஸ்ல
இங்கே அந்த டிக்ஷனரியை பில்ட் பண்ணுறோம். செகண்ட் பாஸில் அந்த நம்பர் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். ஆனால் there is another way we can do this in a single pass. இங்கே வந்து ஒரே ஃபார் லூப்பில் இதை ஆக்சுவலாக சால்வ் பண்ண முடியும். இப்போ அது எதுக்கு அப்படின்னு பார்ப்போம் கொஞ்சம். இப்போ வந்து லெட்ஸே ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்புட் அரேயில் 100 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஃபார் லூப்பில் பேசிக்கலி இந்த 100 இட்ரேஷன்ஸ் கட்டாயம் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ 100 நம்பரையும் அந்த டிக்ஷனரியில் லைக் டேட்டாவை இன்சர்ட் பண்ணி ஆகணும். அண்ட் தென் இங்கே வருவோம். இங்கே வந்து இந்த ஒர்ஸ்ட் கேஸ் இங்கே கூட ஒரு 100 இட்ரேஷன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? லைக் சே லைக் இருக்கிறே லாஸ்ட் 2 நம்பர் தான் நமக்கு தேவையான நம்பர்னு வச்சுப்போம். ஸோ என்னாகும், லைக் we'll go up to the 99th number and then லைக் அதுக்கு அடுத்த நம்பர் will be the number we are looking for actually இல்லையா? ஸோ worst case I mean obviously நம்பர்ஸ் நம்ம தேடுற நம்பர்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த 100 among those 100 numbers இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் there is a solution, but in real world சொல்யூஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு 100 இட்ரேஷன்ஸ் பண்ணி ஆகணும் இந்த ஃபார் லூப்பில். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு 100 இட்ரேஷன்ஸ் ஆகிடும். ஸோ பேசிக்கலி டோட்டலாக 200 இட்ரேஷன்ஸ் ஆகிடும் if the given numbers are 100, let's say, right? அதே மாதிரி if the given numbers are n, given like number of elements in that array are n, இங்கே வந்து அட்லீஸ்ட் O of 2n ஆயிடும். ஸோ இங்கே O of n iterations இங்கே, அப்புறம் இங்கே another O of n iterations ஆயிடும் இல்லையா? ஸோ ஆனால் இந்த ஸோ பேசிக்கலி அதுதான் டூ pass. ஸோ 2n டைம்ஸ் எடுத்துக்கோங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் ட்வீக் பண்ணால் we can do the same thing in just single pass. அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதையே சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து நான் இண்டெக்ஸ் 1 num1 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸை 1 by 1 ரிட்ரீவ் பண்ண போகிறேன், இந்த லூப் பண்ண போகிறேன் இந்த இதுலேருந்து. ஸோ இங்கே இப்போ வந்து எடுத்துலேயே இங்கே இந்த டிஃப்னு போட்டுக்கலாம், இல்லை num2 இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார், அப்படி num2ன்னு போட்டுக்கிறேன், which is target minus num1. So if num2 in this number index dictionary, then we can immediately return. நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. So yeah, so that will be index 1 comma and then அவ்வளோதான். இந்த சிம்பிள் இந்த ஒரு ஃபார் லூப்லேயே இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், முன்னாடி என்ன பண்ணோம், இந்த சொல்யூஷன் இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபஸ்ட்டு டிக்ஷனரியை பில்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டிக்ஷனரி பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நம்பர் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். இங்கே வந்து லைக் we are
இந்த ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நம்பரை ரிட்ரீவ் பண்ணுறோம். இந்த ரிட்ரீவில் ஐ மீன் லைக் இட்ரேட் பண்ணுறோம் இந்த நம்ஸுங்கிற டிக்ஷனரியில். ஸோ தென் immediately we say, okay, what is the corresponding num2? If this is num1, what is the target minus num1 will be num2. ஸோ இப்போ அந்த num2 இந்த டிக்ஷனரியில் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ண போகிறோம். இப்போ அந்த num2 இந்த டிக்ஷனரியில் இருந்தால் உடனே ரிட்டர்ன் பண்ணிடலாம், நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இண்டெக்ஸ் 1 வந்து இண்டெக்ஸ் 1 கமா இண்டெக்ஸ் 2 will be basically லைக் இந்த கீ ப்ரொவைட் பண்ணால் அது கரஸ்பாண்டிங் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் இண்டெக்ஸ் 2ஆக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஒருவேளை நமக்கு அந்த நம்பர் அந்த டிக்ஷனரியில் இல்லைன்னா தென் வி ஆர் கோயிங் டு இங்கே வந்து அந்த ஒரு என்ட்ரி ஆட் பண்ண போகிறோம் இந்த டிக்ஷனரியில். ஸோ இங்கே num1 கீயாக யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் 1 வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுது பார்ப்போம். அப்போ தான் கிளியராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மாற்றிப்போம் இதை. ஸோ இப்போ இன்புட் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் 2715 இது ஆக்சுவல் 271115 இருக்கட்டும். டார்கெட் வந்து டார்கெட் 26ன்னு வச்சுப்போம். நம்ஸ் லிஸ்ட் வந்து 271115, பட் டார்கெட் வந்து 26 இப்போ. ஸோ இப்போ இந்த இப்போ நவ் வில் வாக் த்ரூ த கோட். ஓகே, வாக் த்ரூனா பேசிக்கலி லைன் பை லைன் போய் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்குது இல்லையா? ஸோ நவ் யூஸ்வலாக இந்த டிக்ஷனரி வில் பி எம்டி. இங்கே தான் இனிஷியலைஸ் பண்ணோம் அந்த டிக்ஷனரியை. ஸோ அந்த கேர்லி பேசஸ் போட்டால் அது ஜஸ்ட் எம்டி டிக்ஷனரின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் 1ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? Can somebody help me here? Can someone go on unmute yourself and help பண்ண முடியுமா என்ன எனக்கு? Yeah, index 1 value வந்து 0, num1 will be 2, correct? Okay, so இப்போ num2 என்னவா இருக்கும்? 24, yeah. So basically 26 minus 2, 24 இல்லையா? ஸோ இப்போ இங்கே இந்த லைனில் if num2 in this dictionary அப்படி சர்ச் பண்ணுறோம். ஸோ டிக்ஷனரியில் இப்போ என்ன இருக்கு? there is nothing இல்லையா? So then obviously if num2 in dictionary is going to return false, then will come to, so basically இந்த லைனுக்கு போகாது, will come here. So now we'll be creating இந்த டிக்ஷனரியில் இப்போ ஒரு என்ட்ரி ஆட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அந்த வேல்யூஸ் என்னவா இருக்கும்? இஜாஸ் அந்த என்ட்ரி என்னவா இருக்கும்? இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு பண்ணும்போது இந்த டிக்ஷனரியில் என்ன வேல்யூஸ் என்ட்ரி ஆகும்? 2:0 சார். 2:0. ஸோ 2ங்கிறது கீ, ஏன்னா num1 தான் கீ, இண்டெக்ஸ் 1 தான் வேல்யூ இல்லையா? ஸோ 2:0 கரெக்ட். ஸோ வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இட்ரேஷன் இப்போ போவோம். நெக்ஸ்ட் இட்ரேஷன் போகும்போது இண்டெக்ஸ் 1ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இஜாஸ் சார் இண்டெக்ஸ் 1ஓட வேல்யூ 1ஆ இருக்கும் சார். யா, அண்ட் num2 num1ஓட வேல்யூ num1 7. யா. ஸோ இப்போ num2ஓட வேல்யூ என்னது? 19.
இப்போ இங்க சர்ச் இங்க இப்போ பார்க்க போறோம் இஸ் num2 in this dictionary. ஸோ num2 வந்து 19, பட் இந்த டிக்ஷனரியில் 2ங்கிற ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு, கீ வந்து 2 மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்படின்னா இது ஒன்னே இட்ஸ் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும், இந்த வேல்யூ வந்து ஃபால்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் then immediately will go and create the next entry. And next entry என்னது? 7:1. 7:1, yeah. அதே மாதிரி தென் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் முன்னோட வேல்யூ 2 and num1 வேல்யூ என்னது? 11. Okay, and then yeah, இந்த num2 ஓட வேல்யூ 15. ஸோ இப்போ இங்க வந்து இஸ் if 15 in this dictionary அப்படின்னு சர்ச் பண்ண போறோம். ஸோ 15 இருக்கா among அந்த கீஸ்ல? ஸோ எப்போவுமே டிக்ஷனரியில் சர்ச் பண்ணும்போது வேல்யூ சர்ச் பண்ணாது அது. ஓகே, ஒன்லி கீஸ் மட்டும் தான் பார்க்கும். ஓகே, ஸோ வேல்யூஸ் என்னவா வேணா இருக்கலாம், பட் இந்த இன் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இட்ஸ் ஒன்லி கோயிங் டு சர்ச் அமங் த கீஸ். ஓகே, ஜஸ்ட் லைக் ஒரு டிக்ஷனரியில் நம்ம போய் ஒரு ஃபிசிக்கல் டிக்ஷனரியில் போய் நம்ம ஏதாவது வேர்ட் சர்ச் பண்ணோம்னா லைக் வி ஒன்ட் பி லுக்கிங் அட் த வேல்யூஸ், அந்த மீனிங் என்னவா இருக்குமோ அந்த மீனிங்கை பார்க்க மாட்டோம் இல்லையா? என்ன வேர்டு ஆக்சுவல் வேர்டோ அதுதான் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு. ஸோ கீஸ் தான் வந்து அது சர்ச் பண்ணோம். ஸோ 15 இருக்கா இந்த டிக்ஷனரியில்? இல்லை. ஸோ அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கோ ஜம்ப் ஹியர் அண்ட் கிரியேட், இன்னொரு என்ட்ரி போட்டுரும், டிக்ஷனரி கிரியேட் பண்ணிடும் டிக்ஷனரியில். ஸோ இப்போ கீ வந்து 15. ஓ சாரி, இங்க இருக்கும் in colon 2, அதான் இண்டெக்ஸ் இல்லையா, கரண்ட் இண்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்த இட்ரேஷனுக்கு போயாச்சு. ஸோ இண்டெக்ஸ் 1 வேல்யூ இதுதான் லாஸ்ட் வேல்யூ இங்கே. சாரி, இண்டெக்ஸ் 1ஓட வேல்யூ வில் பி 3 அண்ட் num1ஓட வேல்யூ இங்கே 15. num2 என்னது? 26 minus 15 is 11. So now இப்போ num2 is num2 in the dictionary? It is there. Sorry, last entry தப்பா போட்டேனா? ஓ இது 15 இல்லை, இது 11. num1 தான் அதில் என்டர் பண்ணணும் இல்லையா? ஸோ num1 third one is 11. Okay, so இப்போ num2 11. Is 11 in this dictionary? Yes, it is there. இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. அப்படின்னா கபால்னு இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். It will return index 1 which is 3 comma actually yeah. ஸோ கரெக்ட் ஆர்டர் படி ரிட்டர்ன் பண்ணணும்னா இப்படி தான் ரிட்டர்ன் பண்ணணும், இந்த நம்பர். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் என்னது? நான் லைக் நம் இண்டெக்ஸ் டிக்ஷனரியில் if we use 11, what will we get? இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? இஜாஸ் சார் 11 இருந்தா 2 இருக்கும் சார். யா 2. ஸோ ஆக்சுவலா இது 2, இது 3 இல்லையா? ஸோ இண்டெக்ஸ் 1 கரண்ட் வேல்யூ 3 இல்லையா? ஸோ இந்த ஆர்டரில் ரிட்டர்ன் பண்ணால் இட் மே ஒர்க். ஓ ஆக்சுவலாக இங்கேயே போட்டிருக்காங்க, யூ கேன் ரிட்டர்ன் தி ஆன்சர் இன் எனி ஆர்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இஃப் ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறது தான் கரெக்டாக. ஏற்கனவே இருந்த நம்பர் வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு, அதோட இண்டெக்ஸ் தான் வந்து லோவராக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இண்டெக்ஸ் 1 will be higher. ஸோ இஃப் த ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும். இல்லைன்னா இங்கே எனிவே சொல்லிட்டாங்க யூ கேன் ரிட்டர்ன் த ஆன்சர் இன் எனி ஆர்டர் அப்படின்னு சொல்லி, அதனால இட் டென்ட் மேட்டர். ஸோ இப்போ இந்த வாக் த்ரூவில் லைக் இட்ஸ் கிளியர், இது மாதிரி ஒரே ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணியே இந்த கரெக்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இல்லையா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ்
ஸோ இது மற்ற 2 எக்ஸாம்பிள்ஸுக்கும் கூட டெஸ்ட் கேசஸ் கூட ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ சப்மிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் did pass all the test cases. ஸோ இன்னொரு வாட்டி இப்போ கிட்டத்தட்ட 80% வந்துருச்சு. இட்ஸ் faster than 80% ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி. ஸோ இன்னொரு வாட்டி சப்மிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இட்ஸ் அரவுண்ட் அந்த 78 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இட்ஸ் கம்மிங் டு பி ஸ்லைட்லி பெட்டர் தென் முன்னாடி பண்ணதுக்கு. இந்த பேர் அந்த 2 டபுள் பாஸ் இருந்தப்போ இல்லையா? ஸோ இப்போ வந்து சிங்கிள் பாஸ் சிங்கிள் பாஸாக மாற்றியாச்சு இப்போ இதை. ஸோ இப்போ இதுக்கும் ஒரு நிமிஷம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ கோட் கொஞ்சம் நீட் கிளீனராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரியலிஸ்டிக்காக எடுத்து பார்த்தா இங்கே வந்து ரெண்டு அரே இன்புட் அரே லைக் 100 நம்பர்ஸ் இருக்க அரேன்னு பார்த்தா லைக் இந்த ஒஸ்ட் கேஸ் அட்லீஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு 100 இட்ரேஷன்ஸ் இந்த ஃபார் லூப் ஓடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 100 இட்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ டோட்டலாக 200 இட்ரேஷன்ஸ் ஆயிடுச்சு மொத்தமாக 2 ஃபார் லூப்புக்கும் சேர்த்து. ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் லைக் ஒரே ஒரு ஃபார் லூப் தான் இருக்கு இல்லையா? ஸோ ஒஸ்ட் கேஸ் ஒன்லி 100 இட்ரேஷன்ஸ் கேன் ஹேப்பன் இல்லையா? ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி we can represent as O of 2n. Okay, so n வந்து number of entries in the array and it can take up to 2n. Worst case 2n operations will have to iterations will have to occur. But in the even more optimal implementation la n ஒரே லைக் இட்ஸ் ஒரே ஒரு ஃபார் லூப் தான் இருக்கு இங்கே. பட் லைக் போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆக்சுவலாக 2n இருந்தாலும் we should always drop the constants and so இதுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n தான், இதுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n தான். ஓகே, ஸோ இதோட ஸ்லோப் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ இட் பேசிக்லி இல் டேக் 2 times more operations in the worst case. ஓகே, ஸோ இந்த பெஸ்ட் கேஸ் என்னன்னா லைக் ஆக்சுவலாக இங்கே பெஸ்ட் கேஸில் கூட பார்த்தீங்கன்னா சே ஃபர்ஸ்ட் 2 நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிடுது, நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடைச்சதுன்னு வச்சுப்போமே. ஈவன் இந்த பெஸ்ட் கேஸ் இங்கே அட்லீஸ்ட் ஒரு O of லைக் இந்த O of n iterations இங்கே ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி ஆகணும் டு லைக் எல்லா நம்பரையும் எடுத்து அந்த டிக்ஷனரியில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது லைக் ஃபர்ஸ்ட் நம்பரே செகண்ட் இட்ரேஷன்லேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்லேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 2 எடுத்து பார்ப்போம். ஸோ 2க்கு கரஸ்பாண்டிங் காம்ப்ளிமெண்டரி நம்பர் வந்து 7 சின்ஸ் த டார்கெட் இஸ் 9. ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்லேயே இங்கே ஆன்சர் கிடைச்சிரும். பட் ஸ்டில் நம்ம இங்கே n இட்ரேஷன்ஸ் இங்கே ரன் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ தட்ஸ் த பெஸ்ட் கேஸ் இந்த இம்ப்ளிமெண்டேஷனில். பட் இப்போ இங்கே இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தோம்னா பெஸ்ட் கேஸ் வில் பி லைக் செகண்ட் இட்ரேஷன்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இங்கே இருக்கப்படி பார்த்தா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2க்கு காம்ப்ளிமெண்டரி நம்பர் 7. ஸோ அது வந்து அது டிக்ஷனரியில் இருக்காது, இனிஷியலாக டிக்ஷனரி எம்டியாக இருக்கும். ஸோ தென் டிக்ஷனரியில் இந்த 2 போடுவோம், ஆட் பண்ணுவோம். இந்த செகண்ட் இட்ரேஷன் வரும்போது 7 இஸ் த நம்பர், 7க்கு காம்ப்ளிமெண்டரி நம்பர் வில் பி 2. அது ஏற்கனவே இந்த டிக்ஷனரியில் இருக்கு, இட் வில் ரிட்டர்ன் இன் த செகண்ட் இட்ரேஷன் இட் செல்ஃப். ஸோ செகண்ட் இட்ரேஷன்லேயே ரிட்டர்ன் பண்ணிடும்.
ஸோ தட்ஸ் த பெஸ்ட் கேஸ் இங்கே இல்லையா. ஸோ இங்கே இப்போ வந்து இது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு 4 நம்பர் இருக்கு, 5 10 நம்பர் இருக்கு, ஈவன் 100 நம்பர் இருக்கு அப்படின்னா கூட இது லைக் ரன் டைம் ரொம்ப டிஃபர் ஆகாது. பட் ஒரு லைக் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் இதில் 1 பில்லியன் நம்பர்ஸ் இருக்கு இந்த ஒரு என்ட்ரியில் அப்படின்னா அப்போதான் வந்து இட் வில் ஸ்டார்ட் மேக்கிங் அ பிக் டிஃப்ரென்ஸ் இல்லையா. 1 பில்லியன் என்ட்ரிஸ் இருக்க நம்பரில் இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த பெஸ்ட் கேஸ் 2 இட்ரேஷன்ஸ்லேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இந்த இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் லைக் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1 பில்லியன் iterations for the first loop and then plus 1 iteration in the second loop. இல்லையா. ஸோ 1 பில்லியன் அண்ட் 1 டோட்டல் ஆப்ரேஷன்ஸ் இட்ரேஷன்ஸ் ரன் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அது ஆனால் அப்புறம் ஒஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா இங்கே வந்து லைக் வேர் த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆர் த கரெக்ட் நம்பர்ஸ் தட் வி ஆர் லுக்கிங் ஃபார். அதை பார்த்தோம்னா இங்கே கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஆப்ரேஷன்ஸ் 1 பில்லியன் ஆப்ரேஷன்ஸ் ரிட்ரேஷன்ஸ் பண்ணி ஆகணும் இங்கே. ஸோ தட்ஸ் த ஒஸ்ட் கேஸ். ஸோ விச் இஸ் ஒய் இட் இஸ் O of n. இங்கே வந்து இங்கே வந்து O of 2 பில்லியன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஆகணும், இட்ரேஷன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் இட்ரேஷன்ஸ் வில் பி ஃபார் adding all the numbers into the dictionary. அப்புறம் இன்னொரு 1 பில்லியன் இட்ரேஷன்ஸ் இங்கே எடுத்துக்கும் டு சர்ச் ஃபார் த நம்பர்ஸ் இல்லையா. ஸோ ஏன்னா வெரி லாஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆர் த ஒன்ஸ் we are looking for. So basically இது so in the best case also this implementation is better. In the worst case is also it's better. But டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா எப்போவுமே ஒஸ்ட் கேஸ் தான் பார்க்கணும் இல்லையா. ஸோ பெஸ்ட் கேஸ் எப்போவுமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வாட்ஸ் த ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போவும் இதுக்கு O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்புறம் ஈவன் திஸ் இம்ப்ளிமெண்டேஷன் though it is technically O of 2n, we have to drop the constant. So this is also O of n. So time complexity பார்த்தா வரைக்கும் worst case எடுத்துட்டு பார்த்தா ரெண்டுமே O of n தான். But we know in like in the simple analysis தெரியுது this one is like still better implementation சொல்லி, right? So but இப்போ வந்து like இப்போ நம்ம இதை ரன் பண்ணப்போ அந்த க்ரூட் இம்ப்ளிமெண்டேஷனில் அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் லைக் எவ்வளோ 2652 மில்லி செகண்ட்ஸ் ஆச்சு இல்லையா. அண்ட் தென் நம்ம அந்த இந்த செகண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் போட்ட பிறகு லைக் அது வி சா ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா. ஸோ 90 மில்லி செகண்ட்ஸில் ரன் ஆயிடுச்சு. அப்புறம் இது ஃபர்தர் ஆப்டிமைசேஷன் இங்கே வந்து ரொம்ப மினிமல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ரொம்ப லைக் கம்மியான இம்ப்ரூவ்மெண்ட் தான் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ லைக் அதுல தட் இட் செல்ஃப் வில் டெல் யூ தட் லைக் இந்த மாதிரி these two though technically this is an improvement, it's not that big of a leap. இது ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது ஆக்சுவலா. ஸ்டில் டெக்னிக்கலி போத் ஹேவ் O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஓகே, ஸோ that's the this is the most optimal I think you can get for this problem. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம லைன் பை லைன் போய் பார்த்துருவோம். anybody can someone help me here? Like Dilip Venkat, maybe you can help me. Or Kritika? நீங்க பேசலைன்னா அப்புறம் லைக் அப்புறம் இன்டர்வியூ சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி பேசுவீங்க? லைக் யாராவது இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க கிட்ட கமான் கைஸ், ஐ மீன் இது வந்து ரிலாக்ஸ்டு சிச்சுவேஷன் இல்லையா. இங்க நோ டென்ஷன். இங்க
இன்டர்வியூ சிச்சுவேஷன்னா லைக் நீங்க இன்னும் டென்ஷனா there's like lot of things at stake இங்க. ஸோ அங்கேயே நீங்க ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாஸில். ஓகே, ஸோ வேற யாராவது லைன் பை லைன் போய் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை மெஷர் பண்ண போகிறோம் இந்த கோடில். அவ்வளோதான். Any volunteers? Fervin? Eugene. Fervin Eugene. Fervin Yeah. Eugene? ஹெல்ப் பண்ண முடியுமா? I don't know what keeps them from talking at all. They're listening to the class, then they have to come out with their doubts, or maybe தப்பா சொன்னாலும் பரவாயில்லன்னு வரணும்ல. அதுதானே ரைட் ஸ்பிரிட். See guys, please talk. No, Sashi is there only to mentor you. He's going to guide you fellows if you make mistakes. மிஸ்டேக்ஸ் நானே எவ்வளவு மிஸ்டேக் பண்றேன் இல்லையா? ஐ மீன் நானே கோட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணது ஆகத்தான் செய்யும். அதை பத்தி கவலைப்பட கத்துக்க முடியாது இல்லையா? Unless then you'll not learn. So when he calls out, at least you should be able to tell her. Then there is no point of conducting classes at all. Dilip, is he there? Dilip, are you there? Yes, ma'am. Why don't you answer? I think he called your name first. I don't know answer. That's why I just thinking about it, ma'am. இல்ல you don't need to know the answer. We are just going to walk one line by line. நம்ம போய் அத என்னன்னு கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். I mean I just need help. You don't need to know the answer. He's going to guide you only. Yeah. Okay. Yeah. So in the first line oda time complexity என்ன Dilip? ஸோ இங்கே ஜஸ்ட் we are declaring a dictionary இல்லையா? ஸோ அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? Is it O of n? Yes sir, O of n. ஸோ இங்கே வந்து நம்ம சிம்பிளா ஒரு டிக்ஷனரியை டிக்ளேர் பண்ண போறோம் இல்லையா? ஸோ that doesn't depend on like number of entries in the input list இல்லையா? ஸோ இந்த இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி just O of 1, constant type. So it won't change according to the number of entries in the input array. So அதனால இது O of 1. Okay. So இப்போ next இந்த for loopக்கு போவோம். So இந்த for loopக்கு என்ன time complexity? O of n sir. So O of for loop வந்துட்டாலே நான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னேன்? ஸோ n அதுக்கப்புறம் we are not done yet இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் அந்த ஃபார் லூப்க்குள்ள உள்ள இருக்க ஒவ்வொரு லைனுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு மெஷர் பண்ணணும். அதனால இப்போ if there are n entries இந்த அரே, ஸோ இப்போ n அப்படின்னு போட்டுப்போம். இங்க n times whatever is the time complexity of the code inside. ஓகே. ஸோ அதனால n டைம்ஸ்னு போட்டு எப்பவுமே போட்டுருவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகலாம். சரி, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? இந்த லைன் 9. So 1 sir. டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லும்போது எப்பவுமே O of 1 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, O of 1 இஸ் a constant time complexity. ஏன்னா வந்து ஜஸ்ட் நம்ம சிம்பிள் சப்ட்ராக்ஷன் இல்லையா? ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் O of 1. ஓகே. அப்புறம் இங்க வருவோம். இந்த if ஸ்டேட்மெண்ட். இந்த if ஸ்டேட்மெண்ட்ல என்ன நடக்குது? So செக் பண்ணுங்க சார், num2 வந்து இருக்கா அப்படினு செக் பண்ணுங்க சார். இந்த num2 வந்து அந்த டிக்ஷனரியில அந்த என்ட்ரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? இஸ் இட் O of n? தெரியல சார்.
ஸோ டிக்ஷனரியில் லுக்கப்புக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம முன்னாடி லைக் லாஸ்ட் கிளாஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ இன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணோமே. ஸோ அரேல லுக்கப்புக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி? இப்போ ஒரு 100 கார்ட்ஸ் இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு நம்பர் செக் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஒஸ்ட் கேஸ் எவ்வளோ டைம்ஸ் நம்ம எவ்வளோ கார்டை செக் பண்ண வேண்டியிருக்கும்? 100 times சார். 100 டைம்ஸ். அது வந்து அரேக்கு. ஓகே, ஸோ அதான். ஆனால் டிக்ஷனரிக்கு எவ்வளோ வாட்டி செக் பண்ண வேண்டியிருக்கும்? O of 1 sir. O of 1. Yeah, so dictionary lookup time complexity is just O of 1. So basically that's the difference between array and dictionary. Yeah, so O of 1. Yeah, ஸோ இந்த லைனில் இங்கே வந்துட்டா இட்ஸ் கோட் வில் ரிட்டர்ன். ஸோ அதனால் இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு என்னது டைம் காம்ப்ளெக்சிட்டி? திலீப். ஸோ இங்கே வந்து ஒரு என்ட்ரி ஆட் பண்ணுறோம் டிக்ஷனரியில் இல்லையா? இந்த டிக்ஷனரியில் இந்த கீக்கு இந்த வேல்யூன்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். ஸோ we are adding an entry. ஸோ அதுக்கு ஒரு டிக்ஷனரியில் ஒரு என்ட்ரி ஆட் பண்ணணும்னா அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? It's just a simple addition into the dictionary, right? So we are not searching through the dictionary or anything. அந்த மாதிரி சர்ச் எல்லாம் பண்ணல டிக்ஷனரியில் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து O of n இருக்குமா இல்லை O of 1 இருக்குமா டைம் காம்ப்ளெக்சிட்டி? சார் O of 1 சார்? Yeah, O of 1. Yeah, so டிக்ஷனரியில் ஒரு நியூ என்ட்ரி ஆட் பண்ணுறதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஜஸ்ட் O of 1. ஏன்னா அது எப்போவுமே சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் எடுத்துக்கும் அப்ராக்சிமேட்லி, ரைட்? ஸோ இங்கே வந்து ரொம்ப ஒரு என்ட்ரி ஆட் பண்ணுறதுக்கு லைக் 100 மில்லி செகண்ட்ஸும் இன்னொரு என்ட்ரி ஆட் பண்ணுறதுக்கு 1 மில்லி செகண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகே, அப்ராக்சிமேட்லி சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் எடுத்துக்கும். ஸோ தட்ஸ் வை வி சே இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டைம் ஆப்ரேஷன். ஸோ இப்போ இந்த இங்கே இருக்க லைன்ஸுக்கெல்லாம் நம்ம மெஷர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே அந்த இப்போ வந்து நம்ம ஃபார் லூப் மொத்தமாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு மெஷர் பண்ணிடலாம். ஸோ அப்படின்னா இங்கே என்னென்ன என்ட்ரிஸ் பண்ணணும்? ஸோ இந்த லைனுக்கு உண்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி, இந்த லைனுக்கு உண்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இந்த லைனுக்கு உண்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி மூணையும் ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் 1 + 1 + 1, அதனால் 3. ஸோ ஓவரால் திஸ் பிகம்ஸ் 3n, பட் இந்த கான்ஸ்டண்ட்டை ட்ராப் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இட் பிகம்ஸ் O of n. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்புக்கு உண்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடச்சிருச்சு. அப்புறம் இந்த லைனுக்கு உண்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடச்சி வச்சு, அதனால் ஓவரால் இந்த ஃபங்க்ஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ? இந்த பேசிக்கலி இந்த 2 லைனை ஆட் பண்ணிடணும். ஸோ எவ்வளோ என்னென்ன பேரலல் லைன்ஸ் இருக்கும் இதில் அதெல்லாம் ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான் இல்லையா? ஸோ இட்ஸ் 1 + n. இங்கே வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ட்ரா பண்ணிடலாம். ஓவரால் இது டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் O of n. ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட படிப்போம். அண்ட் நாளைக்கு இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலேருந்து ஆரம்பிச்சு தென் வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது இன்னைக்கு இல்லையா? ஸோ இந்த டிக்ஷனரி லைக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லை, லைக் ஹவு டஸ் இட் இன்டர்னலி ஒர்க் டு கிவ் தட் O of 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் லுக்அப். அதான் நீங்கள் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டு நாளைக்கு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, எனி கொஷின்ஸ்? All right, then. Thanks, everybody. We'll stop here. Thank you, Sasi. Thanks a lot. Bye. Thank you, sir.